அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி. கனல் எழுப்பும் பெருங்காடு தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் சேகு முகம்மது பெனாசிரா அவர்கள், இலங்கையிலிருந்து. அரச பாடசாலை ஆசிரியராக பணியாற்றும் இவர் பள்ளி காலத்தில் கவிதைகளில் ஆர்வமுள்ளவராக இருந்தாலும் அண்மை காலமாக முகநூல் குழுமங்கள், புலனக் குழுமங்கள், மின்னிதழ்கள் மற்றும் தொகுப்பு நூல்களில் தொடர்ந்து எழுதி வருகிறார். இவருடைய கவிதையிலிருந்து உங்களுக்காக. பறவைகளின் எச்சங்களில் விதைகள் மரமாகின்றன, மனிதனின் கைகள் மரங்களை வெட்டுகின்றன. எவ்வளவு ஒரு ஒரு நச்சு கவிதை அப்படின்னு சொல்லலாம். அதாவது அப்படியே கேட்ட உடனே நச்சுன்னு மனசுல பதியுது அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. பறவைகள், அது 5 அறிவு உள்ள ஒரு பறவை கூட தன்னுடைய எச்சங்கள், அது எங்கேயோ பறந்து போயிட்டு அந்த எச்சம் எங்கெங்க போடுதோ அங்கே அதால் உண்ணப்பட்ட அந்த விதைகள் விழுந்த இடத்துல மரமாகிறது. ஆனா 6 அறிவு படைத்த மனிதன் என்ன செய்கிறான்? இயற்கையை, அதனுடைய சிறப்புகளை எல்லாம் உணராமல் மரங்களை எல்லாம் வெட்டுகின்றான். அப்படிங்கிறத ரொம்ப அழகா வருத்தத்தோட பதிவு பண்ணியிருக்காரு. கவிஞருக்கு வாழ்த்துகள். அடுத்த கவிதையில் சந்திப்போம். நன்றி.